இறந்து போனானே முகேஷ், அவனுடைய குழந்தைம்மா. அந்த குழந்தை ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருந்தது. 5 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். இதையே நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் பல விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைப்பேன், ஆனா சொல்றது இல்லை. ஏன்னா நீ குடும்பம்ன்றத ஒரு கண்ணாடி ஜாடியா நினைச்சிட்டு இருக்கிற. நான் எதையாவது சொல்லி அதை உடைக்க விரும்பல. மாமா, அந்த குழந்தைய பத்தி மற்ற எல்லா விஷயத்தையும் நான் அப்புறமா விவரமா சொல்றேம்மா. ஸ்னேகாவை பார்க்கறதுக்கு விழுந்தடிச்சு ஓடுறார். அவ எங்க இருக்கா? அவதான் செத்துட்டாளே. அவ சாகல, எங்கேயோ ஓடி போயிட்டா. இப்போ உயிரோட மறுபடியும் திரும்பி வந்திருக்கா. வாங்க மாமா, டிஃபன் சாப்பிடலாம். மாமா ஏன் போயிட்டீங்க? பிடிக்கலமா. என் கூட உட்காந்து சாப்பிட பிடிக்கலான்ட்டு போறார். நீ எனக்கு டிஃபன் எடுத்து வை. டேய், எனக்கு உன்னையும் பிடிக்கல, உன் கூட உட்காந்து டிஃபன் சாப்பிடுறதும் பிடிக்கல. இந்த மனுஷனுக்கு என்னதான் ஆச்சு? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? சரி, வழக்கம் போல புலம்பல் கேஸ் தான். நீ டிஃபன் எடுத்து வை, நான் சாப்பிடுறேன். காலையில இருந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. மாமா, எனக்கு பசிக்குது, டிஃபனை போடு. வேணாமா உங்களுக்கு? எனக்கு வேணும், நீ பரிமாறி வச்சுட்டு போ, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். போதும். இப்படி எல்லாம் சீன் பண்ணா நான் சாப்பிட மாட்டேன்னு நினைச்சியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹலோ, மிஸ்டர் ராஜசேகர் வீடுங்களா? ஆமாங்க. சார் இருக்காரா? அவர் உள்ள இருக்காரு. நான் டாக்டர் சரவணன் பேசுறேன்னு சொல்லுங்கம்மா. கண்ணம்மாவுக்கு ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சுமா. கண்ணம்மாவா? முகேஷோட டாட்டர். சார் தான் ஆபரேஷனுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து உதவி பண்ணாருமா. 5 லட்சமா? ஹலோ, இது ராஜசேகர் வீடு தானே? ஆமாங்க. ஒரு நிமிஷம். மாமா, மாமா போன். என்னம்மா? உங்களுக்கு தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன், பேசுங்க. ஹலோ, ராஜசேகர் தான் பேசுறேன். சொல்லுங்க டாக்டர். அது அவங்களுக்கு தெரியாது. இல்ல இல்ல, சொன்னதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க என் மருமக தான். சொல்லுங்க. என்ன டாக்டர், நான் என் கடமையை தானே செஞ்சேன். ஒரு குழந்தையனுடைய உயிரை காப்பாத்துற அளவுக்கு ஆண்டவன் எனக்கு வசதி கொடுத்துருக்கான் இல்லையா? அதுக்கு அவனுக்கு தான் நன்றி சொல்லணும். சரிங்க டாக்டர். சரி, தோ இப்போ வந்துடுறேன், நேரில் வந்து பேசுறேன். அம்மாடி, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. மாமா ஒரு நிமிஷம். சாப்பிட்டு போல மாமா. இருக்கட்டும்மா, நான் போற வழியில பாத்துக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்ன போன்? கண்ணம்மான்னு ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைம்மா. யார் மாமா கண்ணம்மா? இறந்து போனானே முகேஷ், அவனுடைய குழந்தைம்மா. அந்த குழந்தை ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருந்தது. 5 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். இதையே நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் பல விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைப்பேன், ஆனா சொல்றது இல்லை. ஏன்னா நீ குடும்பம்ன்றத ஒரு கண்ணாடி ஜாடியா நினைச்சிட்டு இருக்கிற. நான் எதையாவது சொல்லி அதை உடைக்க விரும்பல. மாமா, அந்த குழந்தைய பத்தி மற்ற எல்லா விஷயத்தையும் நான் அப்புறமா விவரமா சொல்றேம்மா. ரோஜா, ரோஜா. லட்சுமிமா, வா உட்காரு. சங்கர ஜெயில போட்டுட்டாங்களாமே, விஷயம் கேட்டு பதறி அடிச்சு ஓடி வரேன். எல்லாரும் சேர்ந்து சதி பண்ணிட்டாங்க. ஐயோ, இல்லாதவங்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்குற வள்ளலாச்சே நீங்க. கண்ட கண்ட நாய்களை எல்லாம் ஆத்துல உட்கார வச்சு சோறு போடுற புண்ணியவதி நீங்க. அந்த புண்ணியம் கூடவா உங்க பிள்ளைய காப்பாத்தாம போச்சு? என் பிள்ளை எந்த கொலையும் செய்யல. அந்த மகேஷ் ஏதோ தில்லு முள்ளு பண்ணி என் பிள்ளைய மாட்டி விட்டுட்டான். என் பிள்ளைய நான் எப்படியாவது காப்பாத்தணும். கோர்ட்ல மேல் முறையீடு செய்யறேன். அந்த மகேஷ உள்ள தள்ளுறேன். என் பையனை வெளியில கொண்டு வரேன். சபாஷ். சங்கர வெளியே கொண்டு வரதோட மட்டும் நிறுத்திடக்கூடாது. சோபா மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சங்கருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் சோபா அவனுடைய தாலி பலம் அவனை காப்பாத்திடும். ஏய்,
நீ என்ன திடீர்னு கல்யாணம் ஷோபா தாலி பலன்னு சந்தில சிந்து பாடிட்டு இருக்க? சங்கரை எப்படி காப்பாத்துறதுன்னு ஐடியா சொல்லிட்டு இருக்கேன். என் யோசனைய உதாசீனப்படுத்தின நீ ரொம்ப கஷ்டப்படுவ. நான் ஏற்கனவே சங்கர் சோபாவுக்கு ஜாதக பொருத்தமெல்லாம் பார்த்துட்டேன். ஆத்துல டிவி போறதா குழந்தை அழற சத்தம் கேக்குறது. அழாதடா. தூங்கின்னு தானே இருக்கே நீ, அப்புறம் எதுக்கு அழுத? எதுக்கு அழுத நீ? சமத்தடி, சமத்து சமத்து. ஐயோ, என்னது? யாரது இந்த ஆத்துக்குள்ள பேய் கை நடமாடுறதா? ஆமா, ஸ்னேகா தான் இறந்து போயிட்டாளே. ஈம காரியங்கள்லாம் கூட நடந்து முடிஞ்சிடுதே. இப்ப போனது யாரு? கையில குழந்தைய வேற வச்சுட்டு இருக்கா. ஸ்னேகா சாவல, அவ என்ன சாகடிக்க வந்திருக்கா. அப்போ அது பேய் இல்லையா, பிசாசு இல்லையா? பேய்க்கே அவ பலகாரம் சுட்டு கொடுப்பா, பிசாசுக்கே அவ பாதாம் அல்வா கிண்டி கொடுப்பா. என்ன அக்கிரமம் நடக்கிறது இந்த லோகத்திலே. பகவானே, என்ன சீக்கிரமா மேல அழைச்சிட்டு போயிடுப்பா. எந்த பணத்தை நாங்க எரிச்சோன்னே தெரியல. அந்த பாவம் தான் என் பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுச்சு. இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத லட்சுமி. அநியாயம் தலைய விரிச்சு போட்டுண்டு ஆடின்னு இருக்கு. இதுக்கெல்லாம் முடிவு கட்டுறேன். ஆத்தாலையும் மகளையும் விரட்டி அடிச்சு அனுப்புறேன். அப்படி ஏதாவது நடந்தா அடடா எவ்வளவு நல்லா இருக்கும். நடக்கும், நாம நடத்தி காட்டுறோம். அது மட்டும் இல்ல, சங்கரை காப்பாத்துறோம், சோபாவை கட்டியும் வைக்கிறோம். நான் வரேன். இவ என்ன உளறி கொட்டிட்டு போறா? ஹலோ டாக்டர். வாங்க மிஸ்டர் ராஜசேகர், உட்காருங்க. வர சொல்லி ஃபோன் பண்ணீங்க. கங்க்ராட்ஸ், ஆபரேஷன் சக்சஸ். கண்ணம்மாவை காப்பாத்தியாச்சு. என்ன டாக்டர், ஆபரேஷன் பண்ணது நீங்க, எனக்கு கையை கொடுக்குறீங்க? நீங்க கொடுத்த 5 லட்சம் ரூபாய் தான் கண்ணம்மா உயிரை காப்பாத்தியிருக்கு. உங்க மனிதாபிமானத்தை பாராட்டி எங்க ஹாஸ்பிட்டல் சார்பா சாயங்காலம் ஒரு பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீங்க அவசியம் கலந்துக்கணும். வேண்டாம் டாக்டர், எனக்கு இந்த பப்ளிசிட்டிலாம் வேண்டாம். நான் அதுக்காக செய்யவே இல்லை. ஐ நோ. ஆனா ஏழைகளுக்கு உதவ பல பேருக்கு இது ஒரு இனிஷியேட்டிவா உந்துதலா இருக்கும். வேண்டாம் டாக்டர், குழந்தையோட உயிரை காப்பாற்றணும்னு நினைச்சோம். கடவுள் அருளால காப்பாத்திட்டோம். அவனுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு மேட்ரை முடிச்சிருவோம். ஆமா, கண்ணம்மா எப்படி இருக்கா? ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். அப்போ பிரச்சனை முடிஞ்சது. ஒரு பிரச்சனை முடிஞ்சது, இன்னொன்னு ஆரம்பிச்சிருக்கு. அப்பா எங்கன்னு கேட்டு அழறா, அம்மா வேணும்னு அடம் பண்றா. அம்மாவா? அம்மா மறந்தே போயிட்டேன். குழந்தையோட அம்மா எங்க? முகேஷுக்கு குடும்பம் இருக்கிறதா போலீஸ் தரப்புல சொல்லவே இல்லையே. எனக்கும் டீட்டெயில்ஸ் தெரியாது. கண்ணம்மாவை பார்க்க ஷோபான்னு ஒருத்தங்க அடிக்கடி வருவாங்க, அம்மான்னு சொல்லிக்குவாங்க. கொஞ்ச நாளா அவங்களையும் காணோம். முகேஷ் குரூப்ல இருந்திருப்பா. முகேஷ் இறந்ததும் இருக்கிற பணத்தெல்லாம் சுருட்டிக்கிட்டு ஓடிட்டு இருப்பா. பார்த்தா அப்படிப்பட்ட பொண்ணா தெரியல சார். என்ன டாக்டர், முகேஷை பார்க்கறதுக்கு சமூக விரோதி மாதிரியா தெரிஞ்சா? இல்ல, அதே மாதிரி தான். பார்த்தா தெரிய மாட்டாங்க, கையில என்ன கத்தியா வச்சுட்டு தெரிவாங்க. இந்த ஷோபான்றவ நல்ல பொம்பளையா இருந்தா இப்படியா குழந்தைய தவிக்க விட்டுட்டு வராம இருப்பா? கரெக்ட், எனக்கு புரியுது. இப்ப என்ன பண்ணலாம்? கண்ணம்மாவுக்கு முகேஷ் இறந்த விஷயத்த இப்ப சொல்ல முடியாது. அவ அழுவா, அவ கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடும். இப்போ சொல்ல வேண்டாம் டாக்டர். நீங்க முகேஷை பத்தின எல்லா டீட்டெயிலும் என்கிட்ட கொடுங்க. ஷோபா யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, கண்ணம்மா குணமாக கொஞ்ச நாளாகும். தேங்க்ஸ் டாக்டர். சுவாதி, குளிக்கிறாளா? ஏய், காஃபி வேணும். நான் தான் குளிச்சிட்டு இருக்கேன்ல. என்னங்க, அந்த ரெட் கலர் சுடிதார் டேபிள் மேல இருக்குல்ல, அத கொஞ்சம் அயன் பண்ணி வச்சிடுறீங்களா? அயனா? வர வர கமலேஷ். கமலேஷ், வாங்க வாங்க மாம்ஸ். என்ன திடீர்னு இந்த பக்கம் காத்திருக்குது? நீ ஊருக்கே நியூஸ் கொடுக்கற பத்திரிக்கைக்கார, உனக்கு நியூஸ் கொடுக்க நான் வந்திருக்கேன். ஏதாவது டூப்பு விட்டுக்கிட்டு அதை போய் நியூஸ்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்கீங்களா? இது நம்பகமான உண்மை. நான் என் கண்ணால பார்த்தேன். ஸ்னேகா சாகல, உயிரோட தான் இருக்கா. என்னது? ஸ்னேகா உயிரோட இருக்காளா? விளையாடாதீங்க. சத்தியமா உயிரோட தான் இருக்கா. சௌக்கியமா இருக்கா. சொக்கலிங்கண்ண ஆத்துல தான் இருக்கா. நிஜமாவா? அது மட்டும் இல்ல, குழந்தை வேற பிறந்துருத்து. இப்பதான் பார்த்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
அவளுக்கு குழந்தைய பாத்துக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு. என்ன பார்த்ததும் என் கைய பிடிச்சுட்டு கண்ணுல ஜலம் விட்டு அழறா. கமலேஷே, எப்படியாவது என்ன வந்து பாக்க சொல்லுன்னு. கமலேஷ், உன்னை அவ ரொம்பவும் மிஸ் பண்றா. எங்க போனா, எப்படி திரும்பி வந்தா, எப்ப பிரசவமாச்சு, எதுவுமே புரியலையே. எல்லா கேள்விக்கும் பதில் நீயே போய் நேர்ல தெரிஞ்சுட்டு வாயே. அங்க அவ உன்னை பார்க்கணும் பேசணும்னு துடிச்சுன்னு இருக்கா. இங்க நீ அவளை பார்க்கணும் பேசணும்னு துடிச்சுன்னு இருக்கே. என்ன சுவாதிக்கு பயப்படுறியா? நீ கிளம்பு. ஆபீஸ்ல இருந்து அர்ஜென்ட்டா போன் வந்ததுன்னு நான் அவகிட்ட சொல்லி சமாளிச்சுக்கிறேன். சுவாதி கிட்ட நான் ஸ்னேகாவை பார்க்க போறேன்னு தயவு செஞ்சு சொல்றாதீங்க. பத்திரகாளி ஆயிடுவா. தேங்க்ஸ் மாம்ஸ். தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸா சொல்ற? தேங்க்ஸ் தேங்க்ஸ். நீங்களா? அம்மா, கமலேஷ் எங்க? அயன் பண்ண சொன்னேன், எங்க போயிட்டாரு? நான் இப்பதான் வந்தேன். கமலேஷ் ஆமா, அவர் எங்க வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு? அவசரமா வர சொல்லி ஆபீஸ்ல இருந்து போன் வந்தது, அதான் கிளம்பிட்டாரு. எனக்கு போன் சத்தமே கேட்கலையே. போன் வந்தாதானே உங்களுக்கு கேட்கறதுக்கு. அப்படின்னா போனும் வரல, ஒன்னும் வரல. ஸ்னேகாவை பாக்கிறதுக்கு விழுந்தடிச்சு ஓடுறார். அவ எங்க இருக்கா? அவதான் செத்துட்டாளே. அவ சாகல, எங்கேயோ ஓடி போயிட்டா. இப்போ உயிரோட மறுபடியும் திரும்பி வந்திருக்கா. வந்தவோ சும்மா வரல, குழந்தைய பெத்து எடுத்துட்டு வந்திருக்கா. நீங்க எப்ப பாத்தீங்க? பார்த்த கையோட நேரா இங்கதான் வர. வயித்தெரிச்சலா இருக்கு. லோகத்துல இப்படியும் நடக்குமோ? எப்படியும். பாட்டில் மேல லேபிள் வேறையா இருக்கு, பாட்டிலுக்குள்ள மருந்து வேறையா இருக்கு. அப்படின்னா ஊர்ல எல்லாருக்கும் மகேஷ் குழந்தை மகேஷ் குழந்தைன்னு சொல்லிட்டு இருந்தா, இப்ப குழந்தை பிறந்ததும் குட்டு உடஞ்சிடுச்சு. வெளியில தான் மகேஷ் குழந்தைன்னு பேரு, ஆனா சாயல்ல கமலேஷ அப்படியே உரிச்சுண்டு வந்திருக்கு. அலமேலம்மா, நீ ஏன் கத்துற? உண்மையை தானே சொன்னேன். இது ஊரறிஞ்ச ரகசியம், உனக்கும் தெரியட்டுமேன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு? நான் இதை நம்ப மாட்டேன். நீ ஒரு முட்டாள். கற்பனைய வேணா நம்பாம இருக்கலாம், ஆனா கண்ணால பார்த்தத நம்பாம இருக்க முடியாதே. அவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு தொடர்பு இல்ல. அப்படித்தான் நாம நினைக்கிறோம். கமலேஷ் வீட்டுல ஸ்னேகா இருந்திருக்கா, 2 பேரும் தனியா இருந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் ஸ்னேகா கர்ப்பமானா. அவளுக்குள்ள என்ன நடந்ததோ யார் கண்டா? சி, அவ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா. அதுக்கு இதான் காரணம். இல்லைன்னா கையில ஒரு குழந்தை வயித்துல ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்கிறவள எவன் கல்யாணம் பண்ணிக்குவான்? எந்த ஆம்பளையும் அந்த அளவுக்கு இழிச்சவாய இல்ல. இப்ப கூட ஸ்னேகாவுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு யதார்த்தமா தான் சொன்னேன். உடனே கமலேஷ் கேட்ட முதல் கேள்வி குழந்தை யார் சாயல்ல இருக்குன்னு தான். நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி மூக்கணாங்கயிற அறுத்துண்டு ஓடுற மாடு மாதிரி ஸ்னேகாவையும் குழந்தையும் பாக்குறதுக்கு ஓடின்னு இருக்கார். என்ன என்ன இது? ஆத்திரப்பட வேண்டிய நேரத்துல அழுதுன்னு இருக்க. என்ன மாமி இதெல்லாம்? இவர் திருந்தவே மாட்டாரா? நீ தான் திருத்தணும். முடிய நல்லா கெட்டியா பிடிச்சுண்டு உழுக்கு உழுக்குன்னு உழுக்கணும் 24 மணி நேரமும். அப்பதான் தலையில இருக்கிற அத்தனை பேயும் தன்னால இறங்கும். சரி, இப்பவே போறேன். 2ல 1 பாக்குறேன். அப்பாடா, நான் வந்த வேலை முடிஞ்சது. எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா ஆளையே காணோம்? கண்ணம்மா ஆபரேஷனுக்காக பணம் சேர்க்கணும்ல, அதான் ஊருக்கு போயிருந்தேன். கண்ணம்மாக்கு ஆபரேஷன் ஆயிடுச்சே. என்னது? எப்போ இதெல்லாம் நடந்துச்சு? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நர்ஸுக்கிட்ட கேட்டுக்கோங்க. சரி. ஹலோ, சொல்லுங்க மேடம். ஷோபா எங்க போயிட்டீங்க? சிஸ்டர், அது கண்ணம்மா ஆபரேஷனுக்காக பணம் தேவைன்னு டாக்டர் சொன்னாரு. அதான் ஊர்ல இருந்து நிலம் வித்துட்டு கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ, இப்ப அதெல்லாம் தேவையில்ல. கண்ணம்மாவுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. இப்ப அவ நல்லா சௌக்கியமா இருக்கா. ஆபரேஷனுக்கு யார் பணம் கொடுத்தாங்க? யாரோ ஒருத்தர் கொடுத்தாரு. அது வராரு, அவர் தான் கொடுத்தாரு. இவரா? ஆமா ஷோபா, நீங்க நன்றி சொல்லணும்னா அவருக்கு தான் சொல்லணும். வணக்கம் சார். என்னம்மா ஷோபா, ஹாஸ்பிட்டல் பக்கம் உடம்பு சுகம் இல்லையா? இல்ல சார், நான் நல்லா தான் இருக்கேன். இங்க கண்ணம்மான்னு ஒரு குழந்தை அட்மிட் ஆயிருக்கு. அதோட ஆபரேஷனுக்கு நீங்க தான் பணம் கொடுத்தீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்ணம்மாவை உனக்கும் தெரியுமா? அவ என் அம்மானு கூப்பிடுவா, அந்த அளவுக்கு உறவு. ஓ, அப்போ
டாக்டர் சொன்ன ஷோபா? நான் தான் சார். கண்ணம்மாவை நான் மானசீகமாக தத்தெடுத்திருக்கேன். மானசீகமா இல்லம்மா, நீ உண்மையிலேயே தத்தெடுக்க வேண்டிய குழந்தை தான் அவ. இனிமே இந்த உலகத்துல உன்னை விட்டா அவளுக்கு வேற யாருமே இல்லம்மா. சார், முகேஷ் செத்து போனதுக்கு ரோஜா தற்செயலா காரணமாயிட்டா. அதுக்கு பிராயச்சித்தமா தான் நான் இந்த குழந்தைக்கு உதவி பண்ணேன். சார், முகேஷ்க்கு? ஆமாம்மா, முகேஷ் இறந்து போயிட்டாரு. என்னால நம்பவே முடியல. முகேஷ் இறந்துட்டாரா? அந்த குழந்தை என்னம்மா என்ன பாக்குற நீ? என்ன? ஏய் ஸ்னேகா, கமலேஷ், வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்குண்ணா? உன் மேல கோவமா இருக்கேன். ஏன்? நீ அப்பப்ப காணாம போயிடுற. உன்னை கடத்திட்டாங்கன்னு உங்க அம்மா சொல்றாங்க. நான் வேற உன்னை ஊர் பூரா தேடிட்டு இருக்கேன். நீ மறுபடியும் வீட்டுக்கு வந்தியே, ஒரு மரியாதைக்குன்னு எனக்கு கால் பண்ணி சொன்னியா? கமலேஷ் ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவா பேசுங்க. இப்போதைக்கு என்னால எதுவுமே சொல்ல முடியாது. அப்புறமா நேரம் கிடைக்கும் போது நான் விலாவரியா என்ன நடந்ததுன்னு சொல்றேன். சில காரணங்களுக்காக பல ரகசியங்களை நான் வெளியில சொல்லாம இருக்கேன். பரவாயில்ல, நீ நல்லா இருக்கிய, அதுவே எனக்கு போதும். எனிவே, ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு என்னோட பர்த்டே இல்லையே. தெரியுமே, ஒரு பொண்ணுக்கு பிரசவம் புனர்ஜென்மம் மாதிரி நீ மறுபடியும் பிறந்து வந்திருக்க. குழந்தைக்கு புது ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாரு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் கமலேஷ். ஸ்னேகா, குழந்தை கொடு. டாய் டி குட்டி ஸ்மார்ட்டா இருக்கா. ஸ்னேகா, இங்க பாரு, அப்படியே அப்பனை உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கா. டாய் பட்டு செல்லம், இங்க பாரு, அம்மாவோட அழகு, அம்மாவோட அறிவு. அங்க பாரு, அப்படியே வந்து குண்டு குண்டு கண்ணு. ஏய் கமலேஷ், சும்மா இருங்க. ஏய் ஸ்னேகா, போது நிறுத்துறா. அடுத்தவங்க வீட்டுக்குள்ள கேட்காம கொள்ளாம உள்ள வந்திருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஏன்? அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு? நீ சும்மா இருக்கியா? நீ ஏன் உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்ன? ஹலோ, அவளுக்கு குழந்தை பிறந்ததை கேள்விப்பட்டு நானா தான் இங்க வந்தேன். யாரும் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லல. இது என்ன சத்திரமா? அவன் வந்துட்டு போறதுக்கு? எங்க குழந்தை பிறந்ததை கேள்விப்பட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இது தப்பா? ஆமா. கமலேஷ், நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? பெத்த அப்பனே இன்னும் இந்த குழந்தைய பார்க்க வரல, நீங்க துடிச்சிட்டு ஓடி வந்துட்டீங்களா? பாசம் பொத்துக்கிட்டு வந்துச்சோ? அப்படி என்னங்க உறவு உங்களுக்குள்ள? சுவாதி, சுவாதி. ஏய், என்ன சுவாதி சுவாதின்னு? அவ கரெக்டா தானே கேக்குறா. ஏன் இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க ரெண்டு பேரும்? எனக்கும் கமலேஷ்க்கும் நடுவுல புனிதமான நட்பு மட்டும் தான் இருக்கு. தயவு செஞ்சு யாரும் அதை கொச்சப்படுத்துற மாதிரி பேசாதீங்க. ஸ்னேகா, எதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏ சுவாதி, ஸ்னேகா மேல உனக்கு கால் புணர்ச்சி, அதான் அவளை கீழ்த்தரமா பேசிட்டு இருக்க. ஆமா, பெரிய இவளை பார்த்து நாங்க பொறாம படுறோம். பொங்கடி பொங்கடினாலும் அம்மாவும் பொண்ணு ரெண்டு பேரும் வீட்ல இருந்து நகராம இங்கே இருக்காளுங்க. ஸ்னேகா, உனக்கு இந்த அவமானம் தேவையா? என் கூட புறப்படு. நான் எங்க போவேன்? நான் இருக்கும்போது நீயே கவலைப்படுற? நான் இருக்கனே, அதான் கவலைப்படுறா. என்ன ஒழிச்சு கட்டிட்டா சந்தோஷமா வந்துருவா. ஐயோ கமலேஷ், தயவு செஞ்சு நீங்க இப்பவே இங்க இருந்து போயிடுங்க. என்னால தேவையில்லாம உங்க வாழ்க்கை தீ பிடிச்சி எரியறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. ஸ்னேகா, நான் சொல்றது ப்ளீஸ் கமலேஷ், நீங்க போயிடுங்க. போய் என்னங்க கலாட்டா? லட்சுமி, மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? கமலேஷ், என்னப்பா பிரச்சனை? வழக்கம் போலதான் சார். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு உங்க வைஃப்க்கு அடையாளம் தெரியல. உன் பொண்டாட்டிக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கோ? ஏய் லட்சுமி, என்னது வீட்டுக்கு வந்தவங்கள்ட்ட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? இவன் நம்ம கூப்பிடாம வந்த விருந்தாளி. இந்த அளவுக்கு மரியாதை போதுங்க. என்னங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல? எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காங்க. என்ன ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். சுவாதி, ஸ்னேகாவை நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிடலாமே? ஐயோ, போற வழியில என்ன கூவத்துல தூக்கி போட்டுட்டு உங்க இஷ்டப்படி பண்ணிக்கோங்க. கமலேஷ், நீங்க ப்ளீஸ் போயிடுங்க. நான் எங்கேயும் வரல. அவன் தான் கூப்பிடுறான்ல, போய் தொலையண்டி.
இந்த பாரு லட்சுமி, ஸ்னேகா எங்கேயும் போக மாட்டா, இங்கே தான் இருப்பா. இவ்வளவு ஒண்ணு சொன்னா உங்களுக்கு அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருமே. ஏய் வாயை மூடு, இல்லைன்னா அரை வாங்கியே செத்துடுவேன். எனக்காக யாரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். கமலேஷ், இனிமே நீங்க என்ன பாக்குறதுக்காக வராதீங்க. அவ்வளவுதான் நல்லா சொல்ல முடியும். ஸ்னேகா போதும் வாங்க. ஓ ரொம்ப ஃபீல் பண்றான். இப்போ உனக்கு சந்தோஷமாடி? நீ எல்லாம் ஒரு ஜென்மன்னு. சை, பொண்ணையும் உங்க அம்மாவையும் வீட்டை விட்டு விரட்டல. என் பேர் லக்ஷ்மி இல்ல, என்ன ஜென்மங்கடி. சீ. பாவம் சார் முகேஷ். அடிப்படையில அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கா இந்த நிலைமை? கத்தியே எடுத்தவன் கத்தியால தானம்மா சாவணும். ஆமா சார். சார் இப்போ கண்ணம்மா நிலைமை எப்படி இருக்கு? அவகிட்ட இருந்து முகேஷ் மரணத்தை பத்தி எப்படி மறைக்கிறது? பக்குவமா இப்பே சொல்லிடுறது பெட்டரு. வாமா. கண்ணம்மா, கண்ணம்மா. ஏமா எங்க போயிட்டீங்க நீங்க? டாக்டர், குழந்தை ஆபரேஷனுக்கு பணம் தேவைன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதுக்காக ஒரு கான்டாக்ட் கூட இல்லாம போகிறதா? இங்க என்னென்னமோ நடந்து போச்சு. சார், நீங்க தான் கண்டுபிடிச்சு கூட்டு வந்தீங்களா? சார் தாமா பாப்பாவோட ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்தாரு. சார் பேர் ராஜசேகர். எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் டாக்டர். என் ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறா. என் மக மாதிரி. ரொம்ப சந்தோஷம். பாருங்க, கண்ணம்மா பூரணமா குணமாயிட்டா. அவளை வீட்டுக்கு தாராளமா கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். கண்ணம்மா, கண்ணம்மா என்ச்சிடு. மெதுவா. இது பாரு கண்ணம்மா, இவர் டாக்டர் அங்கிள், இவர் ராஜசேகர் சார். இவங்க 2 பேரும் தான் உன்னோட உயிரை காப்பாத்திருக்காங்க. காலம் பூரா நீ இவங்களை மறக்கவே கூடாது, சரியா? ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. பரவாயில்லம்மா. ஓகே, ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் ராஜசேகர். கண்ணம்மா மந்த்லி ஒன்ஸ் செக்கப்புக்கு வரணும். கொஞ்ச நாளைக்கு மருந்து நீங்க கண்டினியூ பண்ணணும். ஓகே? ஓகே டாக்டர். டேக் கேர். அப்பா வரலையா? ஓ, இப்போ என்னம்மா பண்ண போற? இனிமே கண்ணம்மா ஏன் குழந்தையா இருப்பா. யார் எதிர்த்தாலும் சரி. உங்க அம்மா? கவலையே இல்லை. இனிமே கண்ணம்மாவுக்கு நான் தான் அம்மா. முகேஷுடைய பாடி மார்ச்சுரியில் இருக்கு. நான் அதை எடுத்துக்கிட்டு போய் மின்சார சுடுகாட்டில் எரிச்சிட்டு. அனாதை பணமாவா? வேற என்னம்மா பண்றது? அவனுக்குன்னு வேற யாருமா இருக்கா? இவன் இருக்காளே சார். இவன் மேல அவர் உயிரே வச்சிருந்தாரு. சொந்த மக. இவ ஈம காரியம் பண்ணதுக்கு அப்புறம் அடக்கம் பண்ணாதான் அவரோட ஆத்ம சாந்தி அடையும். வீட்டுக்கு எடுத்துட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார். நான் திரும்பவும் சொல்றேம்மா, அங்க உன் அம்மா. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ். சரிம்மா. குழந்தைக்கு நீங்க கிளம்புங்க சார். முகேஷ் பத்தின எல்லா உண்மையும் நான் குழந்தைகிட்ட சொல்லணும். நான் குழந்தைய சமாதானப்படுத்தி ஆத்துக்கு கூட்டிட்டு வரேன். நீங்க ஆத்துக்கு எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. அப்பா எங்கம்மா? இதோ பாருமா, இப்ப நான் சொல்ல போற விஷயத்த நீ தைரியமா எடுத்துக்கணும். இனிமே உனக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான். உங்க அப்பா இறந்துட்டாருமா. அப்பா பாட்டி. சோபா இரு. மறுபடியும் இவளை கூட்டிட்டு வந்து பிரச்சனை ஆரம்பிக்க போறியா? உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா பேயாட்டம் ஆட போறா. அவ என்ன ஆட்டம் ஆடினாலும் சமாளிக்கிறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன் பாட்டி. ஷோபா, என்னாச்சு சார்? பாடி வரலையா? இன்னும் ஆம்புலன்ஸ்ல வந்துட்டு இருக்குமா? என்ன ஆம்புலன்ஸ் பாடி? ஒன்னும் புரியலையே. பாட்டி, கண்ணம்மாவோட அப்பா முகேஷ் இறந்துட்டாரு.
ஷோபா கண்ணம்மாக்கு சார் கண்ணம்மாவுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். முதல்ல இவ ரொம்ப அழுதா, அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிட்டா. எப்படிம்மா அது? ஷோபா ஆம்புலன்ஸ் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ ராஜசேகர் நில்லுப்பா. ஏம்மா பாடி ஏம்மா இங்க கொண்டு வந்தீங்க? உங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச பெரிய ரகளையே பண்ணிடுவாளே. பாட்டி அவங்க இப்ப வெளியில தானே போயிருக்காங்க. அவங்க வரதுக்குள்ள கண்ணம்மா வச்சு செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் முடிச்சிடலாம். நல்ல கதையா இருக்க. நம்ம என்ன காட்டுலயா இருக்கோம்? அக்கம் பக்கத்துக்கு தெரிஞ்சா சொல்லாமல இருப்பாங்க. நான் வேணா அலமேலுக்கு போன் பண்ணி சொல்லட்டுமா? அவ சொக்கலிங்க வீட்டுல தான் இருக்கிறா. பாட்டி நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? முடியாதுமா. ஏதோ சின்ன விஷயம்னா விட்டுறலாம். இது வம்பு. நான் என் கடமையே செய்யறேன். என்னை தடுக்காத. சரி நான் போய் பாடியை இறக்கிறேன். பாடியை வாசல்லையே வைங்க, நான் உள்ள விட மாட்டேன். பாட்டி நீ சும்மா இருமா. என்னம்மா இது? சார் நீங்க போய் பாடி எடுத்துட்டு வாங்க. அம்மா என்ன பண்ண போறான்னு நானும் பாக்குறேன். இப்படிதான் வாங்க வாங்க. வாங்க வாங்க. அப்பா 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 எழுந்துறீங்கப்பா. அப்பா அப்பா எழுந்துறீங்கப்பா. அப்பா எழுந்துறீங்கப்பா. அப்பா இனிமேல் என்னை யார்ப்பா பார்த்துப்பாங்க? அப்பா எழுந்துறீங்கப்பா. அப்பா இனிமேல் என்னை யார்ப்பா பார்த்துப்பாங்க? எழுந்துறீங்கப்பா. அப்பா எழுந்துறீங்கப்பா. அப்பா அப்பா எழுந்துறீங்கப்பா. அப்பா இனிமேல் என்னை யார்ப்பா பார்த்துப்பாங்க? அப்பா எழுந்துறீங்கப்பா. அப்பா எழுந்துறீங்கப்பா. அம்மாடி ஷோபா இறந்து ரொம்ப நாள் ஆச்சுமா. இறுதி சடங்கு ஏதாவது இருந்தா அதை முடிச்சுட்டா எடுத்துடலாம். ஹாஸ்பிட்டல்ல வேற ரொம்ப நாளா வச்சிருந்தாங்க. ஐயோ 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 என்னடி இதெல்லாம் கன்றாவி? ஏண்டி சோபா நோக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த ஆத்துல நாம மான மரியாதையா இருக்கிறது நோக்கு பிடிக்கல. யாருடி இவன்? யாருடி இந்த முகேஷ்? அம்மா இவன் பாடி ஏண்டி நம்ம ஆத்துக்கு வரணும்? அம்மா கொஞ்சம் பேசாம இருக்கியா? இது முகேஷோட கடைசி ஆசை. அவர் பொண்ணு கையால அவருக்கு இறுதி சடங்கு நடக்கணும்னு அவர் எத்தனையோ தடவை என்கிட்ட சொல்லியிருக்காரு. கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாவும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் நான் செத்துட்டேன்னா நாளைக்கு ஏன் பொண்ணு கையால எனக்கு இறுதி சடங்கு நடக்கணும்னு அவர் என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்காருமா. இதையெல்லாம் நான் நம்பணுமா? இந்த பொறுக்கி இந்த ஆத்துக்குள்ள விட்டதே தப்பு. இப்ப இவன் போனா இந்த ஆத்துல இருக்கணுமா? ஒரு நிமிஷம் இந்த ஆத்துல இருக்கப்படாது. அப்படி சொல்லாதீங்க பாட்டி. எங்க அப்பா ரொம்ப நல்லவர். அவரை திட்டாதீங்க பாட்டி. ஏந்திரடி சனியன நில்லு. அவன் பெத்த பொண்ணுதானே நீ. அவன் சாபெல்லாம் உன் மேலதான் விடிய போகுது. போ அப்படி. என்னம்மா இது? பச்சை புள்ளைய போய் இப்படி திட்டுறீங்க? பின்ன படிச்ச உங்களையா திட்ட முடியும்? அறிவு இருக்கா உங்களுக்கு? யார கேட்டு இந்த பணத்தை இங்க கொண்டு வந்தீங்க? ஷோபா தான் பிடிவாதமா. அவ சொன்னா உங்க புத்தி எங்க போச்சு? ஏற்கனவே என் பொண்ணு வாழா வெட்டியா நின்னு இருக்கா. அவளுக்கு ஒரு நல்ல வரனை பாக்கணுமேனு என் உயிரை கையில புடிச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன். போராததுக்கு நீங்க வேற இந்த பணத்தை இங்க கொண்டு வந்து போட்டு வச்சிருக்கேன். அவ வேற நின்னுண்டு அழுதுன்னு இருக்கா. சனியம் பிடிச்ச இந்த குழந்தை அவளை பார்த்து அம்மா அம்மான்னு அழுதுன்னு இருக்கா. இப்படி எல்லாம் நடந்துட்டு இருந்தா என் பொண்ணை எவன் கட்டுவான்? அம்மா எனக்கு கல்யாணம் இப்ப ரொம்ப முக்கியமா? எனக்கு கல்யாணமே தேவையில்ல. இனிமே கண்ணம்மா தான் என் குழந்தை. அவளுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டேன். போதுமா பாவிகளா? எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணு வாழ்க்கைய கெடுத்துட்டீங்களே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அலமேலு எந்த நேரத்துல எதை பத்தி பேசணும்னு தெரியாம பணத்தை வீட்டுல வச்சுக்கிட்டு உன் மக வாழ்க்கைய பத்தி பேசிட்டு இருக்க. முதல்ல பணத்தை எடுங்க. நீங்க பேசுவீங்க. நீங்க ஒரு பொண்ணு பிள்ளைய பெத்திருந்தா உங்களுக்கு தெரியும். நானும் பெத்துட்டு இழந்தவதான். அப்போ என் கஷ்டம் உனக்கு தெரியும் இல்ல? இனிமே என் பொண்ணை யார் கட்டிக்குவா? உங்க பையன் சங்கருக்கு என் பொண்ணை கட்டி வைப்பீங்களா? அம்மா ஏய் உனக்கு என்ன பைத்தியமா? என் மகன் ராஜகுமாரன் அவனுக்கு இந்த பிச்சைக்காரியா? லட்சுமி அடங்கு. உன் பிள்ளை இப்ப எங்க இருக்கான்? அது வந்து சென்ட்ரல் ஜெயில்ல. அப்புறம் ஏன் ஓவரா குரல் கொடுக்கற? அதுக்காக இவ பொண்ணுக்கு ஏன் பையனா?
முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க ஆமான்னு சொல்ற வரைக்கும் இந்த பணத்தை இங்க இருந்து எடுக்க விட மாட்டேன். இது என்னடி வம்பு? இதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நல்ல கதையா இருக்கே. நான் பணத்தை எடுக்க விட மாட்டேன். நீங்க எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு வழியை சொல்லிட்டு அப்புறமா இந்த பணத்தை எடுங்க. இத பாருங்க சார், இத நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சீங்க. இதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அலமேலு, அடம் பிடிக்காத. இப்ப ஆக வேண்டிய காரியத்தை பார்க்காம வேற எதையோ பேசிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது. இப்ப எனக்கு ஒரு முடிவு தெரியணும். என் பொண்ணு வாழ்க்கைக்கு நீங்க ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? சொக்கலிங்க, கொஞ்சம் இங்க வாங்களேன். ஏங்க நில்லுங்க. அவர் கூப்பிட்டு நீங்க போயிடுறதா? இவங்க எக்கேடோ கெட்டு போயிட்டோம். நமக்கு என்ன, நம்ம போலாம் வாங்க. இது ராஜசேகர் சார் மேல ஒரு மரியாதை வச்சிருக்கேன். அவர் கூப்பிடுறாரு, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். வாங்க. சொக்கலிங்க சார், ஷோபா நல்ல பொண்ணு, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க பையன் சங்கரை பத்தியும் உங்களுக்கு நல்லா தெரியும். ரோஜா பின்னாலே தெரிஞ்சுக்கிட்டு அவளுடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்கான். அதனால சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். பேசாம சங்கரை ஷோபாவுக்கு கட்டி வச்சிருங்களேன். சார், சங்கர் ஜெயில இருக்கான். அவனை நான் வெளியில கொண்டு வரேன். கேஸ் முடிஞ்சு தீர்ப்பெல்லாம் ஆயிடுச்சு சார். இல்ல சார், என்ன பொறுத்த வரைக்கும் கேஸ் இன்னும் முடியல. உள்ள இருக்கிற சங்கர் நிரபராதின்னு என் மனசு சொல்லுது. குற்றவாளி வெளியில இங்க எங்கேயோ தான் தெரிஞ்சிட்டு இருக்கான். யாரு? சில ஆதாரங்களை தேடிட்டு இருக்கிறேன். கிடைச்சதும் நானே ஒப்படைக்கிறேன். இங்க என்ன பஞ்சாயத்து? என் புருஷனுக்கு என்ன பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க வீட்டுக்கு போலாம். இருடி, சங்கருக்கு ஷோபாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நாங்க 2 பேரும் முடிவு பண்ணிருக்கோம். எங்க என்ன வளர்றீங்க? என் பிள்ளையோட படிப்பு என்ன, அந்தஸ்து என்ன, ஏதோ தெரியுமா உங்களுக்கு? உருப்படியா? தெரியாது. நேரா சென்ட்ரல் ஜெயில போய் விசாரிச்சுட்டு வரேன். ஐயோ, நீங்க கூடவா? ஏய், நல்லா யோசிச்சு பாரு. அவன் 4-5 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். யாராவது பொண்ணு தருவாங்களா? லட்சுமி, அலமேலுவை விடு. ஷோபா பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அப்படிப்பட்ட பொண்ணு சங்கருக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவனும் திருந்துவான். முக்கியமா உனக்கு அடங்கின நல்ல மருமகளா இருப்பா. சரின்னு சொல்லு. நான் யோசிக்கணும். இது போதும். என் பிள்ளைய கேட்கணும். அவன் கிடக்குறான் தருதல. நீங்க வாங்க சார். எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணு வாழ்க்கையை இப்படி அலமேலு, பண்றாங்களே. கத்தாத. இங்க பார், உன் மக வாழ்க்கை நல்லபடியா அமையணும். அவ்வளவுதானே? ஷோபாவை எங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிறதுக்கு நாங்க தயார். அண்ணா, நிஜமாவா சொல்றீங்க? அண்ணா, நீங்க தெய்வம், கடவுள், பெருமாளும் கூட. என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டீங்க. என் வயித்துல பாலை வாத்துட்டீங்க அண்ணா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ராஜேஷ் சார், டைம் ஆகுது. பாடி எடுத்துடலாமா? சரிங்க சொக்கலிங்க, எடுத்துருவோம். தூக்குங்கப்பா. அப்பா, அப்பா, என்னடா நகத்தோட சேர்த்து வரலையும் வெட்டிக்கிட்டம்மா. தண்டசோர் தடி பயலே, உருப்படாத அவனே. அம்மா, ஏமா இப்ப சும்மா திட்டிட்டு இருக்க? உனக்கு குழி வெட்ட தான் தெரியலன்னு நினைச்சேன். நகை வெட்ட கூட தெரியலடா. உன்னால இப்ப நான் மாட்டிக்கிட்டேன். அம்மா, அவளை 6 அடி குழி தோண்டி ஒழுங்கா மண்ணு போட்டு தான் மூடினேன். ஒழுங்கா தான் புதைச்சேன். அப்புறம் எப்படிடா உயிரோட வந்தா? மழை, மண்ணு ஈரம், புதைச்ச இடத்துல மண்ணு கூட சரிஞ்சு கிடந்துருக்கலாம் இல்லையா? ஆமா, ஆட தெரியாதவளுக்கு மேடை கோணல்னு சொன்னாலாம். அந்த மாதிரி இருக்கு நீ சொல்றது. ஏமா, அவ குழந்தை என்ன கொல்ல? ஏதோ காக்கா உட்கார பணமழை விழுந்த கதை மாதிரி ஆயிடுச்சு. கொன்னானா நீ ரொம்ப என்ன இன்சல்ட் பண்றமா? நான் இன்சல்ட் பண்ணலடா. அவ இப்ப வருவா, பேய் மாதிரி வருவா. அவளை ஒரு தடவை அரைஞ்சாலே 10 தடவை திருப்பி அறையக்கூடியவ. இப்ப அவ குழந்தைய வேற கொண்டு இருக்கும். சும்மா விட்டுருவாளா? பத்திரகாளி மாதிரி வருவா. அவ வரமாட்டாமா. அப்படி வரவளா இருந்தா இந்நேரத்துக்கு வந்திருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்டாவது பண்ணிருக்கணும் அவ. இத பாரா செந்தில், சில பேர் ஊன்னா ஆபத்துன்னு அர்த்தம். அமைதியா இருந்தா அதை விட ஆபத்துன்னு அர்த்தம். அந்த பொண்ணு ஸ்னேகா 2வது வகை.
இங்கேயும் வரல, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகல. அப்படின்னா அவ மனசுக்குள்ள ஏதோ பெரிய திட்டம் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நம்மள ஒரேடியா கவுத்துற போறாடா. நான் அப்படி நினைக்கலம்மா. அவன் நல்லா பயந்துட்டாமா. நாம அந்த அளவுக்கு அவன் மனசுல பீதியை கிளப்பி விட்டுருக்கோம். யாருன்னு போய் பாரு. வணக்கம் சார். அம்மாட்ட பேசணும். வாங்க. வாயா, என்ன விஷயம்? அந்த ஸ்னேகா மேட்ரு பெருசாயிட்டே போதுமா? உண்மையான ஸ்னேகா வந்துட்டாலாமே. அப்ப செத்தது யாருன்னு விசாரணை கிளம்பிடுச்சு. இப்போ இது வேற புது தலைவலி ஆரம்பமாயிடுச்சா? என்ன நடந்ததுன்னு விசாரிக்க இன்ஸ்பெக்டர் ஸ்னேகா வீட்டுக்கு போயிருக்காரு. கன்றாவிட. சே, அவ போலீஸ் போலின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா போலீஸே அவளை தேடி போயிருக்கு. இதை நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. சார், அந்த ஸ்னேகாவை கொன்னுட்டீங்க, ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நீங்க உறுதியா சொன்னதுனால தான் அந்த ரோட் ஆக்சிடென்ட் டிராமாவுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப என்னையே மாட்டி விட்டுட்டீங்களே. யோ, நீ எங்கேயா மாட்டின? நான் தான் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி ரோட்டோரத்தில் பாடி கிடக்குதுன்னு சொன்னேன். யோ, அது எல்லாரும் செய்யறது தானேயா? இப்படியே ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்துருவாங்கம்மா. போலீஸை பற்றி உங்களுக்கு தெரியாதா? யாருக்கு? எங்களுக்கா? போலீஸை பத்தியா? சார், செத்தவ எப்படி சார் உயிரோட வந்தா? யோ, 6 அடி குழி தோண்டி தான் போச்சேன். மழை இப்படி நடக்கும் தெரிஞ்சிருந்தா கட்டையால் அடிச்சிருப்பேன், விஷம் ஊசி கொடுத்துருப்பேன், இல்லை கத்தியாலேயாவது குத்திருப்பேன். அது இல்லைன்னா கழுத்து நிச்சாவது கொலை பண்ணியிருப்பேன். அந்த கன்றாவி எல்லாத்தையும் நான் பண்ணி தொலைச்சமே, அப்படி இருந்தும் சாகலியே. சரி சரி விடு, இனிமே என்ன நடக்கும்? பாருங்க, போலீஸுக்கிட்ட ஸ்னேகா உண்மையை கண்டிப்பாக சொல்லிடுவா. அடுத்த நிமிஷமே போலீஸ் இங்கே வந்து நிற்கும். அம்மா, நீங்க உங்களை காப்பாத்திக்கிறீங்களோ இல்லையோ, தயவு செஞ்சு என்ன மாட்டி விட்டுறாதீங்க. இப்பதான் உன் சுயரூபம் என்னன்னு எனக்கு தெரியுது. யாரையும் மாட்டி விடுறவ நான் இல்ல. ஆனா நான் எல்லாரையும் மாட்டி விடுவேன் சார். அப்பப்போ அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நீ தப்பிச்ச. நான் மாட்டினேன்னு வச்சுக்கேன், நீயும் மாட்டின. எப்படி சார்? யோ, இன்ஸ்பெக்டர் கேட்கலனாலும் நானே மாட்டி விட்டுறேன். புரிஞ்சுதா? கிளம்பு கிளம்பு. ஏண்டா, நாமளே அந்த பொண்ணு ஸ்னேகாவுக்கு பயந்துகிட்டு இருக்கோம். இந்த லட்சணத்துல நீ அவனை பயமுறுத்துறியா? அம்மா, அவனெல்லாம் பயமுறுத்தி வைக்கணுமா? அப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடக்குது நம்மகிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான். எப்படி? காயத்ரி, திருப்பி விடு, திருப்பி விடுறா. காயத்ரி குட்டி, இது பாத்தியா? இதுதான் உன் தங்க. பேர் என்ன தெரியுமா? வாணி. வாணி. சமத்தை இன்னொருக்க சொல்ல. வாணி. காயத்ரி கொண்டு பாரு. விடலாமா? மத்த பாப்பா பாரு. அப்பப்பப்பப்பா, ஒரு ஊரே இங்க இருக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவுதானா? இன்னும் வர வேண்டியவங்க யாராவது இருக்காங்களா? இதோ பாருங்க லட்சுமிமா, அனாதரவா இருக்கிற எங்களுக்கு இருக்க இடம் கொடுக்குறேள், சாப்பாடு கொடுக்குறேள், துணிமணி வாங்கி கொடுக்குறேள் இல்லைங்களே. இதெல்லாம் உங்களுக்கு 7 ஜென்மத்துக்கும் புண்ணியமா இருக்கும். தயவு செஞ்சு செய்யற உதவி எல்லாம் சொல்லி காமிக்காதீங்க. செஞ்ச புண்ணியம் எல்லாம் கரைஞ்சு போயிடும். மேல போனேன்னா அப்புறம் சொர்க்கம் கூட கிடைக்காது. செத்து எனக்கு நரகத்துல இடம் கிடைச்சாலும் எனக்கு பரவாயில்லடி. எனக்கு ஒன்னும் பயமே இல்ல. ஏன்னா நரகம் எப்படி இருக்கும்னு நீயும் பொண்ணுந்தான் எனக்கு இங்க தினமும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்களே. இந்த அனுபவத்தை வச்சே நரகத்துலனா பிரமாதமா காலம் தள்ளிட வேண்டி. அட பகவானே. அம்மா, நீ ஏமா வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கிற? வாய் மூடு. ஏ ஸ்னேகா, இந்த ஊம குசும்பு வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இது என்ன அகதிகள் முகாமா இல்ல சொக்கலிங்க செத்தரமா? என்ன வாய் திறந்த ஒரேடியா பேசிட்டே போறீங்க? விட்டா நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியாம பேசாதீங்கம்மா. நாங்க ஸ்னேகாவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக தான் வந்திருக்கோம். அடடே, அப்படியா? வாங்க சார், வந்து உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, ஹார்லிக்ஸ், பூஸ்ட் எது வேணாலும் கேளுங்க சார். நீங்க எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம். இன்ஸ்பெக்டர், எதுக்கு என் பொண்ணு ஸ்டேஷன் கூட்டின்னு போனோம்? விசாரிக்கணும்மா. எதுக்கு விசாரிக்கணும்? என் பொண்ணு ஸ்டேஷனுக்கெல்லாம் வரமாட்டா. என்ன கேட்கணுமோ இங்கே உட்கார வச்சு கேளுங்க. ஏய், அடிச்சு பல்லல உடைச்சிருவேன். இது என்ன ஜெயிலா இல்ல போலீஸ் ஸ்டேஷனா? கிரிமினலை எங்க விசாரிக்கணுமோ அங்கதான் விசாரிக்கணும்டி. என்னது கிரிமினலா? நீதாண்டி கிரிமினல். லக்ஷ்மிமா, என்ன கலாட்டா எங்க? வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க உட்காருங்க. அண்ணா, சரியான நேரத்துல வந்து என் வயித்துல பாலை பாத்து பாருங்க. ஸ்னேகா ஏதோ விசாரிக்கணுமா? இப்போ ஸ்டேஷனுக்கு வந்து மல்லுக்கு நிக்கிறா. நீ உள்ள போயேண்டி. அம்மா. இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? ஏன் சார், நீங்க படிச்சவர் தானே, சட்டம் தெரிஞ்ச ஆளு தானே. ஸ்னேகாவை காணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. அவங்க உயிரோட திரும்பி வந்ததும் அதே ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு தோணலையா? அண்ணா, உங்களை போலீஸ்ல சொல்ல சொன்னேனே, சொல்லலையா நீங்க? இல்லம்மா, சாரி இன்ஸ்பெக்டர். உங்களை மாதிரி நாங்களும் சாரின்னு சொல்ல முடியாது சார். ஸ்னேகா இப்போ உயிரோட இருக்காங்கன்னா நீங்க வந்து ஸ்னேகான்னு சொல்லி ஒரு டெட் பாடியை ஐடென்டிஃபை பண்ணீங்களே, அது யாரு? தெரியலையே சார். பாவம், அவளும் என் பொண்ணு மாதிரி தான் இருந்தா.
மச்சத்தெல்லாம் கூட அடையாளம் காமிச்சானே. ஸ்னேகா செத்துட்டதா சொல்லி வேற ஏதோ ஒரு பாடியை நீங்க கொண்டு வந்து எரிச்சிட்டீங்க. சட்டப்படி குற்றம் அது. சார், நாங்க என்னமோ திருடிட்டு வந்த மாதிரி எங்க மேல குற்றம் சுமத்துறீங்க? ஸ்னேகா இறந்துட்டான்னு தகவல் கொடுத்ததே நீங்க தான். போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை நீங்க தானே கொடுத்தீங்க. ஏமா, எல்லா குழப்பமும் ஒன்னாலதாம்மா. இப்ப மட்டும் இல்ல சார், எப்பவுமே எல்லா குழப்பமும் இவ்வளவுதான். என்னம்மா நடந்தது? நீ எங்க தான் போனம்மா? அது வந்து உண்மையை சொல்லுடி. எங்க கிட்டலாம் மறைச்சாப்ல அவகிட்டயும் மறைக்க முடியாது. சொல்லு. சரி சொல்றேன். ஒரு நாள் ஏய் நிறுத்துடி. இந்த வீட்ல எந்த விசாரணையும் நடத்த நான் விட மாட்டேன். சார், இவள ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க. இல்ல, என் பொண்ணு நான் ஸ்டேஷனுக்கு அனுப்ப மாட்டேன். ஏய் என்னடி உன் மக என்னமோ தடவை ஸ்டேஷன் வாசல மிதிக்கிற மாதிரி ஜிகின வேலையில காமிக்கிற? இந்த ஏரியாவிலே இவளுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷனே கட்டி இருக்காங்க. அங்கேயே படுத்து தூங்கி சோறாக்கி சாப்பிட்டவளாச்சே. அப்படியே 2 பேரும் பம்முறீங்க. லட்சுமி, ரொம்ப ஓவரா பேசுற நீ. நான் பேசக்கூடாது இல்ல? அப்ப இவள ஸ்டேஷனுக்கு அனுப்புங்க. வாமா. சார், எதுவா இருந்தாலும் இங்கேயே விசாரிங்க சார், ப்ளீஸ். ஏமா, செத்தவ ஸ்னேகாவா இல்ல இவ உண்மையான ஸ்னேகாவான்னு எனக்கு தெரியணும். என்ன நடந்ததுன்னு நான் விசாரிக்கணும். சார் இங்கேயே விசாரிங்க சார், ப்ளீஸ். இப்படி நீங்க தடங்கல் பண்ணா உங்க பொண்ண கைவிலங்கு போட்டு அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போக வேண்டியிருக்கும். அப்பா, பூசாரி சவுக்கு எடுத்தாதான் பேய் இறங்குறேங்குது. வாமா. வரேன் சார். நான் போயிட்டு வந்துடுறேம்மா. குழந்தைல பத்திரமா பார்த்து. கவலைப்படாத போ, நான் பாத்துக்கிறேன். நல்லா பாத்துக்கோமா. நீ திரும்பி வரும்போது அது இருக்குதோ இல்லையோ. வாமா, நீ வாமா. போயிட்டு வரேன். அப்பா, சனிய தொலைஞ்சது. ஏய், உன் வாயில நல்ல ஒன்ன மாதிரி தரங்கடத்தனமா என்னால பேச முடியாதுடி. சை வைதேகி, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் ஸ்டேஷனுக்கு போய் எல்லாத்தையும் நல்லபடியா பேசி முடிச்சிட்டு வரேன். ஏங்க, நீங்க எங்க கிளம்புறீங்க? தலைவர் கிளம்பிட்டாரு. என்னடி லுக்கு? உள்ள போ. போடி. இந்த குடிச்சாத்தனையும் கூட்டிட்டு போ.